சிவாய நம்ம அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 1 அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், இன்றைக்கி குரு பயிற்சின்னு சொல்கிறாங்க. குரு பயிற்சி நடக்குது இன்றைக்கி. மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. இதில் நான் என்ன விஷயம் ஒன்று சொல்லணுன்னா, இப்போ எல்லா கோவில்லையும் சிவாலயத்துலலாம் தட்சிணாமூர்த்தின்னு பின்னாடி ஒருத்தர் மந்திர உபதேசம் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். அங்கே தான் எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவர் ஈசனோட அம்சம். அவர் சனாகதி முனிவர்களுக்கு மந்திர உபதேசம் பண்ணுறதுக்காக தான் அந்த அவதாரத்தை எடுத்தார். அதனால் நம்ம எல்லோரும் அங்கே தான் போய் பண்ணுறோம். அதுதான் பண்ணக்கூடாது. அவர் குருனா எல்லாத்துக்குமே ஹெட் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி மந்திர உபதேசத்துக்கு அவர். நம்ம நவக்கிரகத்தோட பயிற்சியில் வரக்கூடிய குரு அப்படின்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் அவர் தான் குரு பகவான். அவரை தான் நம்ம வழிபாடு பண்ணணும். நம்ம அதை விட்டுட்டு தட்சிணாமூர்த்தியை போய் நம்ம விழுந்து விழுந்து வணங்குவோம். அவருக்கு தான் அர்ச்சனை பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க நிறைய பேர். ஏன்னா நானும் நிறையா பார்த்துருக்கேன். நான் பண்ணுற கோவில்லே கேட்பாங்க என்ன சாமி இது மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு பண்ணணும், இன்றைக்கி குரு பயிற்சியில் அதனால் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்காக அதே மாதிரி நிறைய பேர் தெரியாமலே பண்ணுறாங்க. இவங்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவுகள். அதனால் குரு பயிற்சி இன்றைக்கி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் குரு பயிற்சி. தட்சிணாமூர்த்தி அவர் ஈசனோட அம்சம். அதனால் இவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இன்றைக்கி முடிந்தால் அனைவரும் வேய் உரு தோழி பங்கன் கோளறு திருப்பதிகம் அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்கள். நவகிரகத்தோட எந்த ஒரு இதுவும் நமக்கு பாதிக்காது. இவன் உங்கள் நேத்ராலீஸ்வரர் ஆலய அர்ச்சகர் சிவபரமசிவம். சிவாய நம.